welcome all students, viewers and respectable people to my channel. ஒரு அற்புத சிந்தனை. இந்த மலரை காணுங்கள். இந்த மலர் நட்பின் அடையாளம். இந்த உலகத்தில் அனைத்திலும் சக்தி வாய்ந்த ஆயுதம் நட்பெனும் உறுதி கொண்ட ஆயுதமாகும். ஆனால் அந்த நட்புறவு எவ்வாறு விளங்க வேண்டும்? பாலோடு கலந்த நீராக அந்த நட்புறவு என்பது விளங்க வேண்டும். எவ்வாறு? பாலில் நாம் நீரை கலந்தால் அந்த நீரானது பாலாகவே மாறிவிடுகிறது. சற்று சிந்தியுங்கள். பாலோடு கொண்ட நட்பினால் நீரின் ஸ்திரத்தன்மை மாறியது. ஆனால் கதை இதோடு நிறைவடைந்து விடவில்லை. அப்பாலை கொதிக்க வைக்கும் வேளையில் நீர் தன்னுடைய நட்புறவை வெளிப்படுத்துகிறது. வெப்பத்தை நீரே அங்கு முதலில் ஏற்கிறது. அக்னியினுடைய வெப்பத்தை முதலில் ஏற்று ஆவியாக மாறி வெண்பாலை காக்கிறது. அதன் பிறகு நீரெனும் நண்பன் விலகியதால் பாலானது பொங்குகிறது. பாத்திரத்தை விட்டு சோகத்தில் பொங்கி வெளியும் அந்த பாலானது எப்பொழுது சாந்தமடைகின்றது? அதாவது சிறிது ஜலம் அதனோடு இணையும் போதுதான். அதாவது மித்திரன் என்ற நண்பன் தன்னுடைய ஸ்திரத்தன்மையையே இழப்பவனாக மாறுவான். மித்திரன் என்பவன் தனது நட்பிற்காக தன்னையே தியாகம் செய்ய துணிவான். மித்திரன் என்பவன் வாழ்வின் சுகம் மற்றும் துக்கம் இவ்விரண்டிலும் பங்கெடுப்பவனாக இருப்பான். அவ்வாறு ஒரு மித்திரன், அதாவது நண்பன் ஓடு நீங்கள் நட்புறவு கொண்டால் அந்த நட்பை இந்த அகிலமே போற்றும் என்ற அற்புத சிந்தனையுடன் ரெண்டு மூன்று டாபிக். Right students, come to the lesson. We are in second lesson. So the second lesson name is human reproduction. Second lesson name is human reproduction. In Tamil, மனித இனப்பெருக்கம். So in this lesson, today's section, I would like to teach about the topic 2.3 menstrual cycle. Topic 2.3 menstrual cycle and menstrual hygiene. So menstrual cycle in Tamil மாதவிடாய் சுழற்சி. So menstrual hygiene in Tamil மாதவிடாய் சுகாதாரம். Okay. So come to the introductory part. What is meant by menstrual cycle? Menstrual cycle or ovarian cycle occurs approximately once in every 28 to 29 days. Okay, menstrual cycle or ovarian cycle. So the term meaning found in the heading. Okay, ovarian means ovary. Okay, so the cycle of event found inside the ovary, it is called ovarian cycle. Okay, so what kind of event found inside the ovary? Nothing but, so once the primary follicle produced, that means young immature egg first formed, then the mature, then sequentially regularly the immature egg developed into mature egg. Okay, finally once the process mature egg is developed, so once the mature egg development is completed, automatically the well developed egg, mature egg, wait for sperm. In case the sperm does not reach the female uterus, automatically the unfertilized egg actually send out through a blood. Okay, so this kind of event is called menstrual cycle. So menstrual cycle or ovarian cycle, ovarian அண்டக சுழற்சி occurs approximately once in every 28 to 29 days. Okay, so இந்த menstrual cycle ஒவ்வொரு மாதமும் 28 நாட்கள் 29 நாட்கள் இடைவெளியில் மாதம் நிகழக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு மிரகல் ஈவெண்ட். டியூரிங் எப்போ நடக்கும்னா டியூரிங் த ரீப்ரொடக்டிவ் லைஃப் ஆஃப் த ஃபீமேல். சரிங்களா, டியூரிங் த ரீப்ரொடக்டிவ் லைஃப் ஆஃப் த ஃபீமேல், டியூரிங் தி ரீப்ரொடக்டிவ் லைஃப் ஆஃப் த ஃபீமேல் ஃப்ரம் மெனார்கி டு மெனோபாஸ். மெனார்கி மீன்ஸ் the female attain a sexual maturity. Female attain a sexual maturity, it is called menarche. அதாவது ஒரு பெண் பருவமடைதலை மெனார்கின்னு சொல்லும். சரிங்களா, ஸோ பியூபர்ட்டி அப்போ தொடங்கி, ஸோ they extend up to menopause. Menopause means menstrual cycles cease or stop, or egg production is cease or stop. Okay, ஸோ மெனார்கியில் தொடங்கி மெனோபாஸ் வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தை நம்ம ரீப்ரொடக்டிவ் லைஃப்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் லைஃப்பில் நடக்கிற ஈவெண்ட் தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மந்த்லி ஃப்ளோ ஆஃப் பிளட் ஃப்ரம் த யூட்ரஸ். ஓகே, மந்த்லி ஃப்ளோ ஆஃப் பிளட் ஃப்ரம் த யூட்ரஸ். ஸோ தட் பிளட் கேரி த mature unfertilized egg. Okay, so this information does not found in your book. So
you can gather extra information. So so during the reproductive life of the female from menarche to menopause except during pregnancy. ஆனால் pregnancy அப்போ டெஃபினட்டாக menstrual cycle வந்து ஸ்டாப் ஆயிருச்சு, சீஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அப்போ menstrual cycle ovarian cycleங்கிறது occurs approximately once in every 20 days. So during the reproductive life of the female from menarche to menopause, okay, except during pregnancy. சரிங்களா? அதாவது மாதவிடாய் சுழற்சி அல்லது ovarian cycle என்பது approximately once in every 20 ஒவ்வொரு 28-29 நாட்களுக்கு ஒரு நடக்கூடிய நிகழ்ச்சி. அதாவது ஒரு பெண்ணின் இனப்பெருக்க காலத்தில் நடக்கூடிய நிகழ்ச்சி. எப்போ தொடங்குது இந்த நிகழ்ச்சி? மெனார்கியில் தொடங்கி மெனோபாஸ் வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தில் நடைபெறுகிறது. நெக்ஸ்ட், த சைக்கிள் ஆஃப் ஈவெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் த menstrual cycle period till next one is called menstrual cycle. சரிங்களா? this cycle of events starting from, ஸோ இந்த சுழற்சி முறையில் இருக்க சைக்கிள்னா சுழற்சி முறையில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்டார்டிங் ஃப்ரம் menstrual cycle. சரிங்களா? ஸோ ஒரு மாதவிடாய் சுழற்சியில் தொடங்கி டில் நெக்ஸ்ட் ஒன், அடுத்த மாதவிடாய் சுழற்சி வரைக்கும் ஸோ இந்த சைக்கிள் கண்டினியூவாக போயிட்டு இருக்கும். ஓகே, த சைக்கிள் ஆஃப் ஈவெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் menstrual period till next one is called menstrual cycle, during which cycle changes occur in the endometrium of the ovary at every month. Okay, so each month the endometrium of the uterus keratosis changes. Okay, so cyclic changes occur in the endometrium of the uterus. Endometrium is a inner lining of the uterus. அதாவது யூட்ரஸ்னா கருப்பையினுடைய உள் அடுக்குகளை, உள் பகுதிகளை நாம் எண்டோமெட்ரின்னு சொல்லுவோம். அதில் நடக்கூடிய சைக்கிளிக் சேஞ்சஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? சைக்கிளிக் சேஞ்சஸ் இட் இஸ் கால்ட் வாட்? ஸோ menstrual cycle. Okay, so the cyclic changes occur in the endometrium of the uterus at every month. So cyclic menstruation is an indicator of normal reproductive phase. Okay, so the event found continuously throughout the reproductive life of the female indicate the normal fertilized female. Okay, அதாவது ஃபீமேல் பாடியில் ஸோ அந்த மந்த்லி நடக்கூடிய அந்த மென்சுரல் சைக்கிள் ஈவெண்ட் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்தால் அந்த ஃபீமேல் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, நார்மல் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், சரியான இனப்பெருக்க நிலைக்கு தயாராகிறாங்க என்பதை சுட்டி காட்டுகிறது. ஸோ சைக்ளிக் மென்சுரேஷன், சரிங்களா, சுழற்சியான இந்த menstrual cycle event indicator சுட்டி காட்டுது? நார்மல் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் menstrual cycle phases. Cyclic menstruation is a indicator of normal reproductive phase. Next, menstrual phases. Okay, menstrual cycle phases. மாதவிடாய் சுழற்சி நிலைகள், அதில் என்ன நிலை இருக்குன்னு பார்க்கலாம். So around 4 phases are found here. First one is menstrual phase, second one is follicular or proliferative phase, third one is ovulatory phase, fourth one is luteal or secretory phase. menstrual phase in Tamil மாதவிடாய் நிலை, follicular or proliferative phase is நுண்பை நிலை or பெருகு நிலை. proliferative otherwise called as நுண்பை நிலை or பெருகு நிலை. third one is ovulatory phase, அண்ட செல் விடுபடு நிலை. fourth one is luteal or secretory phase, luteal அல்லது சுரப்பு நிலை. So 4 phases found in menstrual cycle. So the first phase is menstrual phase. Come to what is meant by menstrual phase. So the menstrual phase nothing but the cycle starts with the menstrual phase when the menstrual flow occur and last for 3 to 5 days. Okay, so blood bleeding occur last for 3 to 5 days. Okay, 3 to 5 நாட்கள் அந்த blood bleeding இருந்துட்டு இருக்கும். So the blood bleeding அதற்கு menstrual flow. Because why do they menstrual flow occur means well matured unfertilized egg send out through a menstrual bed, that means menstrual flow. Okay, so this kind of bleeding occur last for 3 to 5 days. அதாவது 3 to 5 நாட்கள் வரை ஸோ அந்த ரத்தப்போக்கு menstrual flow ரத்தப்போக்கு மாதவிடாய் ரத்தப்போக்கு ஏற்படுகிறது. பிகாஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஸோ தட் கண்டைன் mature egg. Okay, so the cycle starts with the menstrual phase when the menstrual flow occurs and lasts for 3 to 5 days. Menstrual flow is due to the breakdown of the endometrial lining.
So menstrual flow is due to the breakdown of the endometrial lining. So already you know what is meant by endometrial lining. So the uterus கருப்பையின் உட்பகுதி, that means inside of the uterus considered as endometrium. So during menstrual flow, before the endometrium is broken down, because the endometrium rich with lot of blood vessels are occupied in the endometrial area. So in case the endometrium is broken down, along with blood vessels also broken down. Okay, so the broken blood vessels release a blood. Okay, that blood only carried the mature egg. Okay, listen. So the menstrual phase, when menstrual flow occur and last for 3 days, the menstrual flow is due to the breakdown of the breakdown of the breakdown of the endometrial lining. சரிங்களா, அந்த யூட்ரஸ் உள்ள இருக்கக்கூடிய endometrial lining வந்து broken, உடைகிறது, சிதைகிறது. கூடவே அந்த இடத்துல இருக்க நிறைய blood vesselsம் broken, உடைகிறது. அப்போ உடைஞ்ச blood vessel வந்து blood நிறைய வெளியே expel, வெளியே தள்ளப்படுகிறது. Okay, of the uterus and its blood vessels due to blood vessels. சரிங்களா, blood vessels endometrial lining உடைகிறது. அப்போ blood vessel வந்து blood வெளியே வரதுனால அது menstrual blood சேஞ்சஸ் ஆகுது. ஓகே, டியூ டு த என்ன காரணத்தினால அங்கே அந்த எண்டோமெட்ரியம் உடையுதுன்னா, டியூ டு த டிக்ளைன் குறைதல், டிக்ளைன் இன் த லெவல் ஆஃப் ப்ரொஜெஸ்டரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். ஸோ டியூரிங் மென்சுரல் ஃபேஸ், two hormone level is actually decrease in the blood. What are the hormones? Progesterone and estrogen. Both hormone very, very essential hormone. Those hormones are reduced in the blood. Automatically, the endometrial lining and along with blood vessels are broken. So broken blood vessels release a blood. So that blood carry the matured egg, unfertilized egg. Okay, let me move to the next topic. So menstruation occurs only if the released ovum is not fertilized. Okay, ஸோ ஓவரியிலேருந்து ப்ரொடியூஸ் ஆன எக்கு வந்து அந்த அண்டகத்திலேருந்து, அண்டகங்கிற இண்டஸ்ட்ரி, அந்த ஓவரிங்கிற இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆன எக்கு வந்து ஃபெர்டிலைஸ் ஆகலினா மட்டும்தான் மென்சுரல் சைக்கிள் ஆக்சுவலி கண்டினியூ. Okay, so menstruation occurs only if the released ovum is not fertilized. Not fertilized னா கருவுற ஸ்பெர்மும் எக்கும் இணையிலனா, ஸ்பெர்ம் வந்து எக்கோட இணையில அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி that egg considered as unfertilized egg. So menstruation occurs only if the released ovum is not fertilized. Absence of menstruation may be indicator of pregnancy. In case the menstrual cycle does not found in female body in normal reproductive 5 means, so that female indicator of pregnancy. So அந்த female வந்து pregnant இருக்க, கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். So கர்ப்பமா இருக்கும்போது கண்டிப்பா menstrual cycle is ceased, that means stopped. However, it could also be due to, so some other வேற என்ன ரீசன்னால menstrual cycle stop ஆன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, however it could be also be due to stress, மன அழுத்தம், hormonal disorder. So some of the hormones does not release in the female body, so the menstrual cycle automatically ceased, that means stopped. So hormone play a major role in menstrual cycle. So hormone is very essential. So stress, hormonal disorder. So any problem in endocrine gland, so those gland does not release hormones. So those hormone very essential for normal menstrual cycle. So those hormonal disorder also another important reason. Next, anemia. Anemia is the blood vessels. So in blood RBC cell count is reduced. சரிங்களா, அதாவது ரத்தத்தில் RBC செல்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் menstrual cycle actually stopped. அதே சமயத்தில் ஹார்மோன் டிசார்டர், ஸ்ட்ரெஸ், these are the major reason for, another reason for menstrual cycle arrest. So next is another important heading is follicular or proliferative phase. So here menstrual phase is completed, that means blood flow stopped. Okay, so 3 to 5 days on the base of our female body, 3 to 5 days, so menstrual flow actually occur. Finally the bleeding is stopped in female body. So automatically those female attain a next phase, it is called follicular phase or proliferative phase. சரிங்களா, அடுத்து அந்த பெண்மணி எதுக்கு போறாங்க, proliferative phase அல்ல follicular phaseக்கு போறாங்க. ஸோ menstrual phase முடிஞ்சது, அது 1 to 5 days வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு அடுத்து 5 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் வரைக்கும், 5 to 14 இந்த 10 டேஸ்ல வந்து நடக்கிற நிகழ்ச்சி தான் follicular or proliferative phase. வாங்க இது தமிழ் என்ன சொல்ல பாருங்க, follicular or proliferative phase, நுண்பை நிலை அல்லது பெருகு நிலை.
the follicular phase extend from the 5th day of the cycle. எப்போ தொடங்குது follicular phase? Start at the 5th day of the cycle. menstrual cycle நுடைய ஃபர்ஸ்ட் 5 நாள் வந்து menstrual flow, சரிங்களா, blood bleeding stage. அது முடிஞ்சிருப்பாடு அடுத்த ஸ்டேஜ் வந்து follicular stage. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் 5th day of the cycle menstrual cycle உடைய அந்த ஈவெண்ட்டுங்கிற 28 நடக்குங்களா, அதில் ஒரு மிடில் தான் இந்த 25th day. அப்போ தான் the cycle until the time of ovulation வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. எங்கே தொடங்குது? 5th day of the menstrual cycle to the ovulation until the time of ovulation ஓவம் ரிலீஸ்டு, அண்டம் விடுபடுதல், எக்ஸல் வெளிவருது. ஸோ அது வரைக்கும் நடக்கிற அந்த கிரிட்டிக்கல் ஈவெண்ட் இஸ் கால்ட் ஃபாலிகுலர் ஃபேஸ் ஆர் ப்ராடக்டிவிட்டி ஃபேஸ். ஓகே, அதாவது ஃபாலிகுலர் ஃபேஸ் எப்போ தொடங்குதுன்னா 5th day of the cycle, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் 5வது நாளில் தொடங்குது. எது வரைக்கும் அந்த சைக்கிள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது? ஓவலேஷன் நடக்கிறது வரைக்கும், ஓவலேஷன் எக் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 10 days, ஸோ 5 to 14 days வரைக்கும் நடக்குது. டியூரிங் திஸ் ஃபேஸ், இந்த ஃபேஸ் அப்போ என்ன நடக்குதுன்னா பிரைமரி ஃபாலிக்கல் இந்த ஓவரி, இந்த பிரைமரி ஃபாலிக்கல் என்னென்னு பார்க்கலாம் இருங்க. ஸோ டியூரிங் தி ஸ்டேஜ் என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் த menstrual flow, blood bleeding is stopped, blood bleeding is completed, ஃபீமேல் பாடியில் அந்த blood bleeding ஸ்டாப் ஆகிடுச்சு, நின்றுச்சு அப்படின்னா, we can see the inside the ovary of the female, the ovary does not have egg, அதுக்குள்ளே முட்டை இருக்காது, ஓவரிக்குள்ள இருக்காது, சரிங்களா. அப்புறம் அது எப்படி எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். அப்போ அந்த எம்டி ஓவரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெவலப் ஏ ஸ்மால் ஃபாலிக்கிள் இஸ் கால்ட் பிரைமரி ஃபாலிக்கிள். அது அரும்பு, அது வந்து முட்டையாக மாறக்கூடிய, அடுத்து எக்காக மாறக்கூடிய அந்த பிரைமரி ஃபாலிக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுறது ஓவரி. அதாவது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த எம்டி ஓவரி டெவலப் ஏ ஸ்மால் மைன்யூட் ஃபாலிக்கிள் இஸ் கால்ட் பிரைமரி ஃபாலிக்கிள். இந்த ஓவரிக்குள்ள அண்டகத்துக்குள்ள டெவலப் பண்ணுது. ஸோ ஓவரி இஸ் இண்டஸ்ட்ரி that release egg, okay, found in the abdominal cavity of the ஃபீமேலில் காணக்கூடிய ஒரு தொழிற்சாலை தான் இது, எக்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தொழிற்சாலை வந்து ஓவரி. ஸோ திஸ் பிரைமரி ஃபாலிகல்ஸ், தட்ஸ் அரும்புன்னு சொல்ல, முட்டையாக மாறக்கூடிய முதல் அரும்பு. ஸோ திஸ் பிரைமரி ஃபாலிகல்ஸ் grows to become a fully matured graphene follicle. So automatically the primary follicle gradually undergo a growth, so finally the graphene follicle converted in, primary follicle developed into graphene follicle. அந்த primary follicle அந்த அரும்பு என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக குரோ ஆகுது, வளர்ந்து கிராஃபின் ஃபாலிக்கலாக மாறுது. ஓகே, அதே சமயத்தில் அந்த கிராஃபின் ஃபாலிக்கலாக மாறும்போது, பிரைமரி ஃபாலிக்கிள் கன்வெர்டட் இன்டு கிராஃபின் ஃபாலிக்கலாக மாறும்போது கூட அதே சமயத்தில் சைமல்டேனியஸ் அதே வேளையில் எண்டோமெட்ரியம் ரீஜெனரேட் த்ரூ ப்ராலிஃபிகேஷன். ஸோ எண்டோமெட்ரியம் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரின்னு சொல்ல முடியுங்களா, எண்டோமெட்ரியம் இஸ் த இன்னர் லைனிங் ஆஃப் த யூட்ரஸ். ஸோ பிஃபோர் follicular phase, so menstrual flow is occur. During menstrual flow endometrium is actually degenerated, isn't it? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஸோ menstrual cycle நடக்கிறப்ப menstrual flow நடக்கும்போது ஸோ அந்த எண்டோமெட்ரியமில் புரோக்கன் டவுன் ஆச்சு இல்லைங்களா, உடஞ்சி சிதைஞ்சது இல்லைங்களா, அப்போ பார்க்கும்போது எண்டோமெட்ரியமில் புண்ணப்புற ஷோராக இருக்கும், பெயின் ஷோராக இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த எண்டோமெட்ரியம் வந்து இந்த ஃபாலிகுலர் ஃபேஸில் சரி செய்யப்படுகிறது. அந்த சிதைஞ்ச எண்டோமெட்ரியம் பிளட் வெசல்ஸ் எல்லாம் மீண்டும் பழையபடி சரி செய்யப்படுகிறது. எண்டோமெட்ரியம் ரீஜெனரேட், புத்துணர்ச்சி கொடுக்கப்பட்டு புத்தாகம் பெறுகிறது, சரிங்களா. அந்த புண்ணெல்லாம் ஆறிடுச்சுன்னு அர்த்தம், ஆற்றப்படுகிறது. எண்டோமெட்ரியம் ரீஜெனரேட் த்ரோ ப்ராலிஃபரேஷன். ஸோ அந்த ப்ராலிஃபரேஷன் ப்ராசஸ் வழியாக அந்த எண்டோமெட்ரியனுடைய உள்ள பகுதியும் ரீஜெனரேட், புத்துணர்ச்சி பெறுகிறது. அப்போ 2 ப்ராசஸ் நடக்குது ஃபாலிக்கல் ஃபேஸில். ஒன்று பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ் grow gradually and develop into graphene follicles. Simultaneously same time endometrium regenerate through proliferation. அப்போ எண்டோமெட்ரியம் அந்த உடஞ்சு போன சிதைஞ்சு போன எண்டோமெட்ரியம் பழையபடி புண்ணெல்லாம் ஆறி சரியான நிலைக்கு வருகிறது. 2 ப்ராசஸ் நடக்குது. நெக்ஸ்ட் பார், திஸ் சேஞ்சஸ் இன் த ஓவரி அண்ட் யூட்ரஸ். இந்த மாதிரி சேஞ்சஸும் அந்த சேஞ்சஸ் வந்து ஓவரியிலையும் யூட்ரஸ்லையும், சரிங்களா. ஓவரிங்கிறது அண்டகம், யூட்ரஸும் கருப்பை. ஸோ திஸ் சேஞ்சஸ் இன் த ஓவரி அண்ட் யூட்ரஸ் ஆர் இன்டியூஸ்டு பை, இது யார், இந்த 2 சேஞ்சஸையும் ஓவரியிலையும் யூட்ரஸ்லையும் செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்ட் பை செக்ரேஷன் ஆஃப் கோனடோட்ரோபின். ஓகே, கோனடோட்ரோபின் மீன்ஸ் இட் இன்வால்வ்ட் இன் gonad formation.
So gonadotrophic, gonad means sperm egg cell, commonly called as gametes. Sperm egg cell, commonly called as gametes. So the hormone which involved in gonadal formation, gamete formation is called so gonadal hormone. So gonadotrophins. So the secretion of gonadotrophins like FSH, LH, which increase gradually during follicular phase. Okay, so during follicular phase, two hormone level increase in the blood. Those hormone considers gonadotrophin. Gradually increase in during follicular phase. So this FSH, LH considers gonadotrophin. These two hormone stimulate following development, okay, and the secretion of estrogen and follicle cells by the follicle cells. Okay, so it stimulate the following development and secretion of estrogenic follicular cells. அது அந்த FSH LH அங்கே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த FSH LH வந்து இன்வால்வ் இன் ஃபாலிக்கிள் டெவலப்மெண்ட். அந்த பிரைமரி ஃபாலிக்கிள் வந்து கிராஃபின் ஃபாலிக்கிளாக மாறிச்சு இல்லைங்களா? ஸோ அது வரைக்கும் அந்த வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது. கூடவே ஃபாலோவிங் டெவலப்மெண்ட் அண்டு செக்ரீஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். அதாவது அந்த கிராஃபின் ஃபாலிக்கிள்ஸ் வந்து டியூரிங் க்ரோத் பீரியட், அந்த பிரைமரி ஃபாலிக்கிள் வந்து வளரும் போதே கிராஃபின் ஃபாலிக்கிளாக வருது இல்லைங்களா? அப்படி அந்த வளர்கிற காலத்திலேயே ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது கிராஃபின் ஃபாலிக்கிள். அது பேர் ஈஸ்ட்ரோஜன். ஓகே, ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஸோ ஸ்டிமுலேட் த FSH LH stimulate the development of the graphene follicles along with secretion of estrogen by follicle cells. அந்த follicles வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து செக்ரீட் பண்ணுறக்கும் ஸோ இந்த FSH LH தான் காரணம். அந்த FSH LH என்ன பண்ணும்னா, அந்த ஃபாலிகல்ஸ் பர்டிகுலர் FSH அந்த ஃபாலிக்கல் செல்ஸை போய் தூண்டுச்சுன்னா follicle cells automatically converted into graphene follicle. So those graphene follicle release estrogen. அந்த ஈஸ்ட்ரோஜனோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the estrogen hormone normally regenerate the endometrium. நான் ஏற்கனவே பொது ஒரு கருத்து சொன்னேன். ஸோ மென்சுரல் ஃப்ளோ ஆஃப் எண்டோமெட்ரியம் வந்து புரோக்கன் ஆகுது, புண்ணாதுன்னு சொன்னீங்களா? ஸோ அந்த புரோக்கனான எண்டோமெட்ரியம் வந்து பழையபடி ஒரிஜினலாக புண்ணெல்லாம் ஆறி பழைய நிலைமைக்கு வரணும்னா, ஸோ யூட்டிலைசிங் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை பயன்படுத்தி தான் அந்த எண்டோமெட்ரியம் நல்ல நிலைமைக்கு வரும். ஸோ இந்த தகவல் முன்னாடி சொல்லி இப்போ தான் வந்திருக்கு பாருங்க. ஓகே, அப்போ ஈஸ்ட்ரோஜன் வந்து எண்டோமெட்ரியல் ரீஜெனரேஷனுக்கு, எண்டோமெட்ரியல் ரிஜுவினேஷனுக்கு ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எசென்சியல். ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது கிராஃபின் ஃபாலிக்கிள். ஓகே, ஸோ அந்த கிராஃபின் ஃபாலிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா FSH LH ஹார்மோன்ஸ் வேணும். ஸோ follicular phase is completed. Third phase is ovulatory phase. Third phase is what? Ovulatory phase. Ovulatory, the answer found in the heading. So ovulatory phase, otherwise in Tamil, under cell vidubadi nilai, under cell egg வந்து வெளியே வர நிலை. Both LH, FSH attain peak level in the middle of the cycle. அதாவது மென்சுரல் சைக்கிளுடைய மிடில், அதாவது ஓவுலேட்டரி ஃபேஸ் வருது இல்லைங்களா, பிகின் தொடங்குது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா LH FSH, அதாவது LH லுட்டினேசிங் ஹார்மோன், FSH ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், போத் ஹார்மோன் பீக் லெவல் இன் த மிடில் ஆஃப் த மென்சுரல் சைக்கிள். மென்சுரல் சைக்கிளுடைய மைய நிலையில் FSH LH லெவல் அதிக பீக் உச்சத்தை தொடுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் 3 மார்க். அதாவது எப்போ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14th டே, அதாவது அந்த ஃபாலிகுலார் ஃபேஸ் முடியுது இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 1 to 5 வந்து மென்சுரல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 5th to 14, 5லேருந்து 14 நாள் வரைக்கும் அந்த 10 days வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபாலிகுலார் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ தேர்ட் ஃபேஸ் ஓவுலேட்டரி ஃபேஸ் பிகின்ஸ் அட் தி 14th டே ஆஃப் த மென்சுரல் சைக்கிள். மென்சுரல் சைக்கிள் 14வது நாளில் தொடங்குது. ஓகே, ஸோ அந்த 14வது நாளில் பார்த்தீங்கன்னா LH FSH அட்டைன் பீக் லெவல், சரிங்களா, உச்சத்தில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் another one 3 mark, LH surge. What is next heading? LH surge. LH surge means எழுச்சி. LH வந்து உச்சத்தை அடைதல். பிளட்ல வந்து LH உச்சமா இருக்கிற, ரொம்ப அதிகமா இருக்கிறது பேர் LH surge சொல்லுவோம். மேக்ஸிமம் செக்ரீஷன் ஆஃப் த LH டியூரிங் த மிட் சைக்கிள் இஸ் கால்டு. மிட் சைக்கிள்னா மென்சுரல் சைக்கிளுடைய மைய நிலையில். ஓகே, ஸோ மேக்ஸிமம் செக்ரீஷன் ஆஃப் த LH, சரிங்களா, அதிகமா எவ்வளவு தேவையோ தேவைக்கு அதிகமாக அந்த மேக்ஸிமம் செக்ரீஷன் ஆஃப் LH லுட்டினேசிக் ஹார்மோன் எப்போ நடக்கும்னா டியூரிங் மிட் சைக்கிள் கால்டு. டியூரிங் மிட் சைக்கிள் மென்சுரல் சைக்கிளுடைய மையப்பகுதியில் 14வது நாளில் 15ஆம் நாள் அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப்
the situation, this kind of increased level of LH in the blood is called LH surge. This is a 3-mark question. This is called what? LH surge. LH surge, 3-mark question. LH எழுச்சின்னு சொல்லுவோம். Important 3-mark, noted. So next heading is ovulation. Okay. Next heading is what? Ovulation. So next important heading is ovulation. Ovulation means ova release. Ova means egg. Okay. So already you know what is going to be ovulation. Before going to the topic, you should know something about ovulation. Normally, the primary follicle in the follicular phase, the primary follicle gradually develop into graphene follicle, isn't it? Already know. So graphene follicle is not a egg, it is a covering. Okay, it protect the egg. So graphene follicle inside egg is present. Inside egg is present during favorable condition. That means during ovulation, the LH hormone rupture the graphene follicle layer. சரிங்களா? அதாவது அந்த பிரைமரி ஃபாலிக்கல்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, ஃபாலிகுலர் ஃபேஸில் அந்த பிரைமரி ஃபாலிக்கல் வந்து மெதுவாக அப்படியே கிராஃபின் ஃபாலிக்கலாக மாறுது. கிராஃபின் ஃபாலிக்குங்கிறது உரை, அது ஒரு அவுட்டர் கவரிங். அது வந்து எக்கை பாதுகாக்கும். உள்ளே வந்து எக் இருக்கும். எக்கை சுற்றி புரொட்டக்டிவ் கவரிங் தான் அந்த கிராஃபின் ஃபாலிக்குல். அந்த 14வது நாளில், அதாவது ஓவுலேஷன் டைம் நெருங்கும் போது அந்த எல்ஹெச் ஹார்மோன் என்ன பண்ணும்னா, இட் மிங்கிள்டு இன் எ பிளட்ல கலந்து, ஸோ ரீச்சஸ் த ஓவரி. ஓவரிக்குள்ள பூந்து என்ன பண்ணும்னா, அந்த கிராஃபின் ஃபாலிங்கிற மேல் உரை இருக்கு இல்லையா, அதை அப்புறம் புரோக்கன் டவுன் அல்லது டீஜெனரேட் ஆர் ரப்சர், அதை வந்து உடைக்கும். அந்த கிராஃபின் ஃபாலிக்கிற அவுட்டர் உரையை உடைக்கும். உடைச்ச உடனே இமீடியட்லி the egg is sent out. அந்த உள்ள இருக்கிற எக் வந்து வெளியே வந்துடும். அப்போ கிராஃபின் ஃபாலிக்கல் மட்டும் தனியாக இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ், தட் மீன்ஸ் ஸோ the egg released from the graphene follicle. So this process is commonly called as ovulation. Understood? But like the graphene follicle, how they formed? Primary follicle developed into graphene follicle. Graphene follicle is the outer covering. So graphene follicle and graphene follicle rupture and just listen. One point missing. So LH surge, LH வந்து உச்சத்தை அடையும் போது LH surge induces the rupture of the graphene follicle. ஆட்டோமேட்டிக்கலி அந்த LH ஹார்மோன் என்ன பண்ணும்னா, ரப்சர்னா உடைத்தல். எதை உடைக்குது? கிராஃபின் ஃபாலிக்கல் அவுட்டர் கவரிங் இருக்கு இல்லையா, எக்குக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு உரையாக இருக்கக்கூடிய அந்த கிராஃபின் ஃபாலிக்கலை உடைக்குது. ரப்சர்னா உடைத்தல். ரப்சர் ஆஃப் த கிராஃபின் ஃபாலிக்கல், ஆட்டோமேட்டிக்கலி த கிராஃபின் ஃபாலிக்கல் ரிலீஸ் த எக் and release of the ovum. Release of the ovum. Ovum mother is called secondary oocyte. Ovum mother is called as secondary. இரண்டாம் நிலை oocyte னு சொல்லுவோம். ஓகே, இரண்டாம் நிலை அண்ட செல் சொல்றோம். So ruptured graphene follicle release the ovum, secondary oocyte. So automatically the ovary wall into the peritoneal cavity, from the ovary wall into the peritoneal cavity. So ovary wall is அந்த அண்டப்பை சுவர், ஓவரியினுடைய சுவர் பகுதி வால் சொல்லுவோம். அங்கே இருக்கக்கூடிய எக்கு மூவ் டு த பெரிட்டோனியல் கேவிட்டி. பெரிட்டோனியல் கேவிட்டினா வயிற்றுக்குழின்னு சொல்லுவோம். வாட் இஸ் பெரிட்டோனியல் கேவிட்டி? வயிற்றுக்குழியை போய் எதை அடைக்கிறது? ஸோ இந்த எக்கு போகுது ஓவரி வாலில் இருக்கக்கூடிய, சரிங்களா, இருக்கக்கூடிய அந்த ரிலீஸ் ஆன அந்த மெச்சூர் எக்கு வந்து பெரிட்டோனியல் கேவிட்டியில் போய் தங்குது. பெரிட்டோனியல் கேவிட்டின்னு என்னது? வயிற்றுக்குழியில் போய் தங்குது. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஓவுலேஷன். இதை வந்து அண்டம் விடுபடுதல் என்கிறோம். புரிஞ்சுங்களா? ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் இட். திஸ் இஸ் 3 mark. ஓவுலேஷன் இஸ் another one kind of 3 mark. Ovulation. LH surge, LH உச்சநிலை அடைவு, LH எழுச்சியானது, this LH hormone increase in the blood leads to induce the rupture of the graphene follicle. rupture உடைத்தல். கிராஃபின் ஃபாலிக்கல் உடைக்குது. ஆட்டோமேட்டிக்கலி the release of the உள்ள இருக்கிற ஓவம் வந்து வெளியே வருது. அந்த ஓவரை வாழ் இருக்கக்கூடிய அந்த ஓவம் வந்து ரெண்டாவது எங்கே போய் ஸ்டே பண்ணுது? பெரிட்டோனியல் கேவிட்டிக்கு போகுது. ஸோ திஸ் என்டையர் ப்ராசஸ் கால்ட் ஓவுலேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் 3 mark. ஸோ now ovulatory phase is completed. Okay, next. Right students, next heading is 4th heading, luteal phase or secretory phase. Luteal phase or secretory phase. So luteal or secretory phase, the definition and explanation found in the heading. Luteal or surapinile. Secretory means secrete some of the substance or some of the product. It is called surapinile.
So luteal or secretory phase, this is the fourth phase in the menstrual cycle. So in this phase, first of all, you should know about corpus luteum. What is meant by corpus luteum? How do they develop? First of all, what is meant by corpus luteum? Corpus luteum என்னன்னு பார்க்கலாம். First of all, once the mature egg is formed, before you should know already told something about corpus luteum. The immature primary follicles just developed into graphene follicle, isn't it? So the graphene follicle is the outer covering, that is the covering of the egg. So inside egg is found. So egg is well protected by corpus luteum. Egg is protected by corpus luteum. While the favorable situation during luteal phase, automatically the luteal hormone is released from the anterior pituitary. That hormone rupture the graphene follicle. Automatically the inside egg is present. That egg is actually sent out on outside. So the empty graphene follicle does not have egg. That empty graphene follicle transformed into or converted into corpus luteum. Okay, புரிஞ்சுங்களா? அதாவது ஒரு முட்டையணுவை சுற்றி ஒரு அண்டணுவை சுற்றி கிராஃபின் ஃபாலிக்கல் அப்படிங்கிற உரை இருக்குது. ஸோ ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது ஸோ அந்த லியூட்டினேசிக் ஹார்மோன் பிட்யூட்டரி கிளானுடைய ஆன்டீரியர் பிட்யூட்டரிலேருந்து வந்து ஸோ அந்த கிராஃபின் ஃபாலிக்கலை உடச்சி சிதைச்சி உள்ளே இருக்கக்கூடிய எக்கை வெளியே தள்ளி விட்டுரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது எம்டியாக இருக்கிற கிராஃபின் ஃபாலிக்கல் தான் நம்மளுக்கு ஸோ கார்பஸ் லுட்டியமாக மாறும். வாங்க இது என்னென்னு பார்க்கலாம். During luteal phase, the remaining part of the graphene follicle is transformed into a transitory endocrine gland. சரிங்களா? ஸோ அந்த எம்டியாக இருக்கக்கூடிய சரிங்களா அந்த எம்டியாக இருக்கக்கூடிய கிராஃபின் ஃபாலிக்கிள்ஸ் அடுத்து என்னவா மாறும்னா the empty graphene follicle transformed into transitory endocrine gland. Transitory அப்படின்னா தற்காலிக எண்டோக்ரைன் நாளமில்லா சுரப்பியாக மாறுகிறது. ஓகே, ஸோ அது வந்து சில ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். ஸோ நம்ம உடம்புல எண்டோக்ரைன் கிளாண்ட் மட்டும்தான் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுமானா நோ, அது கூட சேர்ந்து இந்த மாதிரியான லோக்கல் சில ஸ்ட்ரக்சர்களும் ஸோ இட் ரிலீஸ் ஏ ஹார்மோன்ஸ். ஸோ the best example is corpus luteum. Corpus luteum is the ovarian derivatives. So the graphene follicle, favorable condition, transformed into transitory endocrine gland. So that transitory endocrine gland produce a kind of organ, produce kind of hormones. Okay, பாருங்க. During luteal phase, the remaining part of the graphene follicle, okay, that means empty graphene follicle, காலியான graphene follicle is transformed, மாற்றமடைகிறது. என்ன மாற்றமடைகிறது? Into a transitory endocrine. So தற்காலிக நாளமில்லா சுரப்பியாக மாறுகிறது. So that structure is called corpus luteum. அது பேர் என்னங்க? corpus luteum. Okay, பாருங்க அடுத்த தலைப்பு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் ரோல் ஆஃப் கார்பஸ் லூட்டியம். இந்த கார்பஸ் லூட்டியத்தோட முக்கிய வேலை என்ன, பணி என்ன, ஏன் வந்து நம்ம உடம்புல அந்த கார்பஸ் லூட்டி நம்ம உடம்புல அந்த சமயத்தில் உருவாகணும் அதை பாருங்க. த கார்பஸ் லூட்டியம் செக்ரேட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன். ஓகே, ஸோ டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன் த எண்டோக்ரைன் கிளாண்ட் corpus luteum secrete a hormone called progesterone. Progesterone is a kind of hormone. So this progesterone hormone essential for the மெயின்டெனன்ஸ் ஆஃப் த எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியத்தை ஸோ யூட்ரஸினுடைய எண்டோமெட்ரியத்தை பராமரிக்கிறதுக்கு சரிங்களா, யூட்ரஸினுடைய எண்டோமெட்ரியத்தை பராமரிக்கிறதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இஸ் வெரி எசென்சியல். Okay, so once the fertilizations take place, it pave the way for the implantation of the fertilized ovum. சரிங்களா, ஒருவேளை அந்த ஃபீமேல் பாடியில் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் கருவுறுதல் நிகழ்ச்சி நடந்தால் ஸோ தட் ஃபெர்டிலைஸ்ட் எக் இம்ப்ளான்டட்னு ஒட்டி கொள்ளுதல் இம்ப்ளான்டட் இன்டு த எண்டோமெட்ரியம் ஆஃப் த யூட்ரஸ். சரிங்களா, யூட்ரஸினுடைய அந்த எண்டோமெட்ரியம் ரீஜனில் போய் ஒட்டிக்கும். ஸோ அதற்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான். அதான் ரெண்டு ஃபங்க்ஷன் பண்ணுதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா the first function is which essential for the maintenance of endometrium. ஸோ எண்டோமெட்ரியத்தை மெயின்டைன் பண்ணுறது பராமரிக்கிறது. ரெண்டாவது இன்கேஸ்
உள்ள வந்து ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்ததுன்னா அந்த ஃபெர்டிலைஸ் ஆன எக்கை அந்த யூட்ரஸ் கருப்பையினுடைய எண்டோமெட்ரியஸ் உள்ள ஒட்ட வைக்கிறதுக்கும் திஸ் கார்பஸ் லூட்டியம் செக்ரேட்டட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இஸ் எசென்சியல். அப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த வேலையெல்லாம் பண்ணுதுங்க அடி கேட்பாங்க. ஸோ இஃப் த ஃபெர்டிலைசேஷன் டேக் பிளேஸ் இட் வே ஃபார் தி இம்ப்ளான்டேஷன் ஆஃப் த ஃபெர்டிலைசர் ஆகும். சரிங்களா? அடுத்து பாருங்க. ஸோ now luteal or secretory phase is completed. Okay, corpus luteum is essential structure. So role of corpus luteum is finished. Next secretory phase, same heading, secretory phase. So in secretory phase the important heading is secretory phase. Secretory phase in Tamil சுரப்பு நிலை. So secretory, the answer meaning found in the heading. Secretory means so it release kind of substance. What is called the uterine wall secrete nutritious fluid. சரிங்களா? அதாவது யூட்ரைன் வால் கருப்பையினுடைய உள் சுவர், வால்னா சுவர், யூட்ரைனா யூட்ரஸ். யூட்ரஸினுடைய வால், யூட்ரஸினுடைய சுவர் பகுதி ஸோ செக்ரீட்னா உற்பத்தி செய்தல். எதை உற்பத்தி பண்ணுதுன்னா நியூட்ரியஸ் ஃப்ளூயிட், சரி சத்தான ஒரு திரவத்தை உற்பத்தி செய்கிறது. ஸோ நியூட்ரியஸ் ஃப்ளூயிட் இன் த யூட்ரஸ் ஃபார் த ஃபியூட்டல். யாருக்காக உற்பத்தி பண்ணுது? ஃபியூட்டல்னா கரு, உள்ள வரக்கூடிய கரு இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த கருக்காக ஒரு நியூட்ரியஸ் ஃப்ளூயிடை அந்த யூட்ரஸினுடைய உள்ள சுவர் பகுதிகள், எண்டோமெட்ரியஸ் சுவர் பகுதிகள் ரிலீஸ் பண்ணுது. ஓகே, அதனால இந்த ஃபேஸ் வந்து செக்ரட்டரின்னு சொல்லுவோம், உற்பத்தி நிலை அல்லது சுரப்பு நிலைன்னு சொல்லலாம். த யூட்ரைன் வால் செக்ரீட் நியூட்ரியஸ் ஃப்ளூயிட் in the uterus for the fetus. So fetusக்காக அந்த யூட்ரஸினுடைய உள்பகுதி சுவர் பகுதியானது ஒரு நியூட்ரியஸ் ஃப்ளூயிடை ரிலீஸ் பண்ணுது. during pregnancy, so this phase is also called secretory phase. அதனால இந்த phase என்ன சொல்லலாம்? நம்ம secretory phase ன்னு சொல்லலாம். அதனால இந்த phase வந்து சுரப்பு நிலை என்றும் அழைக்கலாம். ஒரு 3 மார்க் क्वेश्चन நோட் பண்ணிங்க. ஸோ அடுத்து பாருங்க. during pregnancy all event of menstrual cycle stop. ஓகே, ஸோ ஒரு பெண் வந்து கருவுற்று விட்டால், பிரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா டியூரிங் பிரெக்னன்சி கர்ப்பத்தின் போது ஆல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ ஆல்ரெடி யூ நோ 4 stages, 4 phases found. All phases, that means 4 phases are ceased or stopped. Okay, and there is no menstruation. So and also menstruation is also arrested. Okay, in case menstrual phase are arrested, automatically menstruation also stopped or arrested. சரிங்களா? அதாவது பிரெக்னன்ட் ஒரு ஃபீமேல் வந்து பிரெக்னென்ட் ஆகிட்டா கண்டிப்பாக மென்சுரல் சைக்கிளான அந்த ஸ்டேஜஸ் நிலைகள் 4 பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 4 ஸ்டாப் ஆயிரும். கூடவே மென்சுரேஷன், பிளட் ப்ளீடிங்கும் ஸ்டாப் ஆயிருன்னு சொல்றாங்க. சரிங்களா? செக்ரட்டரி ஃபேஸ் ஓவர். நெக்ஸ்ட் கார்பஸ் அல்பிகன்ஸ். So next heading is corpus albicans. Okay, so what is meant by corpus albicans? So the term meaning found in the heading corpus albicans. So in female body already corpus luteum found in the some stages of the menstrual cycle. So this corpus luteum release progesterone hormone, already you know. So that progesterone hormone play a different role at the time of pregnancy. But here the fertilization is not found in female body. Okay, don't forget it, remember it. The fertilization process, the fertilization event does not found in the female. ஒருவேளை ஒரு பெண்ணின் உடலில் ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் நிகழ்ச்சி நடல் என்றால், அதாவது ஸ்பேம் வந்து ஃபீமேல் பாடிக்குள்ள போகவில்லை என்றால், அப்படி ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி ஆல்ரெடி டெவலப்டு கார்பஸ் லூட்டியம் இஸ் immediately developed into a kind of scar tissues called corpus albicans at the time of menstruation. சரிங்களா? அதாவது மாதவிடாய் சுழற்சியின் போது ஏற்கனவே உருவான அந்த கார்பஸ் லூட்டியம் என்ற அமைப்பானது அந்த பெண் வந்து கருவுறலை என்றால் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் உடம்புல நடக்குதுன்னா அந்த கார்பஸ் லூட்டியம் வந்து கார்பஸ் அல்பிகன்ஸ் என்ற ஒரு வடுவாக மாறுகிறது. சரிங்களா? ஸோ அதான் கார்பஸ் அல்பிகன்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் மீன் கார்பஸ் அல்பிகன்ஸ்? லிசன், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், ஆப்சன்ஸ்னா இல்லை, எது இல்லை? ஃபெர்டிலைஸ் கருவுறுதல் நிகழ வேண்டாம். ஃபீமேல் பாடியில் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட் ஆப்சன்ஸ் நடக்கலைன்னா த கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட், அழிகிறது. கார்பஸ் லூட்டியம் அழிகிறது, கம்ப்ளீட்லி முழுமையாக அழிகிறது. அண்ட் லீவ் த ஸ்கேர் டிஷ்யூ, உடனே எதை உருவாக்குறது? அழிஞ்சு. ஸோ லீவ் த ஸ்கேர் டிஷ்யூ, ஒரு வடுத்துசு. நம்ம உடம்புல ஏதாவது உடம்புல புண் சோர் உருவாயிட்டா அதை சுற்றி மேலே ஒரு சின்ன ஒரு இது தோல் உருவாகும் இல்லைங்களா? இந்த ஒரு தொல்லி மாதிரி உருவாகும் இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்கேர் டிஷ்யூ வந்து அந்த தொல்லி வந்து
புண்ணு காஞ்ச பிற்பாடு புண்ணு வந்து சரியான பிற்பாடு ஸோ நம்ம உரிச்சு எடுப்போம் இல்லைங்களா தொல்லி, அது பேர் ஸ்கேர் டிஷ்யூ. அந்த மாதிரி ஒரு ஸ்கேர் டிஷ்யூவாக மாறுகிறது. ஸோ தட் ஸ்ட்ரக்சர் இஸ் கால் கார்பஸ் அல்பிகன். சரிங்களா, அது பேர் என்ன? கார்பஸ் அல்பிகன். அதாவது இது எப்போ உருவான ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட் ஃபீமேல் பாடியில் நடக்கலைன்னா மட்டும்தான் இந்த கார்பஸ் அல்பிகன்ஸ் உருவாகும், இல்லைன்னா நடக்காது. இட் ஆல்சோ இனிஷியேட். ஸோ இந்த கார்பஸ் அல்பிகன்ஸ் இம்மீடியட்லி இனிஷியேட் த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த எண்டோமெட்ரியம். இது என்ன பண்ணும்னா அந்த ஃபீமேல் பாடியில் அந்த, ஏன்னா வந்து இப்போ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட் நடக்கலைன்னா ஃபீமேல் பாடியில் டெஃபினட்டாக த ஃபீமேல் பாடி டேக்கப் ஏ டெவலப் ஏ மென்சுரல் சைக்கிள். ஓகே, ஸோ இட் ப்ரொசீட் ஏ மென்சுரேஷன். அதுக்காக என்ன பண்ணும், மென்சுரேஷன் நடக்கணுங்கிறக்காக என்ன பண்ணும்னா, ஸோ இந்த கார்பஸ் அல்பிகன்ஸ் இம்மீடியட்லி இனிஷியேட் டிஸ்இன்டகிரேஷன் உடைத்தல் அல்லது சிதைத்தல். டிஸ்இன்டகிரேட் எதை டிஸ்இன்டகிரேட் பண்ணுது? ஆஃப் தி எண்டோமெட்ரியம். ஸோ எண்டோமெட்ரியத்தை டிஸ்இன்டகிரேட் பண்ணுது. எண்டோமெட்ரிங்கிறது இன்னர் லேயர் ஆஃப் த யூட்ரஸ். யூட்ரஸ் உள்பதியை சிதைக்குது. ஸோ once the endometrium is disintegrated, along with blood vessels are also ruptured or disintegrated. சரிங்களா, எண்டோமெட்ரியம் சிதையும் போது கூடவே அங்கே இருக்கிற blood vesselsம் சிதைகிறது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி the ruptured broken blood vessels release a blood, so leading to menstruation. ஸோ ரத்தப்போக்கு ஏற்படுகிறது. ஸோ மார்க்கிங் த நெக்ஸ்ட் சைக்கிள். ஸோ அதை எனக்கு சுட்டி காட்டு, அந்த ப்ளீடிங் வரும்போது அடுத்த சைக்கிள் தயாராக அந்த ஃபீமேல் பாடி டெவலப் பண்ணி சுட்டி காட்டுது. ஓகே, ஸோ கார்பஸ் அல்பிகன்ஸ் ஆல்சோ finished. Okay, so next we will move to diagram. So next important heading is menstrual cycle diagram with the events. Okay, menstrual cycle நடக்கக்கூடிய ஈவெண்ட் பார்த்தோம்னா 4 phases. ஸோ அதனுடைய டயக்ராம் எப்படின்னு பார்க்கலாம். தமிழ் என்ன சொல்லணும்னா மாதவிடாய் சுழற்சி வரைபடம் மற்றும் நிகழ்வுகள், அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ பி சின்னு எப்படியே 4 ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் கீழே வரைக்கும். ஃபர்ஸ்ட் FSH அண்ட் LH செக்ரிட்டட் பை த ஆன்டீரியர் பிட்யூட்டரி. அதாவது முன் பிட்யூட்டரியிலிருந்து FSH மற்றும் LH சுரத்தல். சரிங்களா, கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன்டீரியர் பிட்யூட்டரியிலிருந்து. FSH LH செக்ரிட்டட் பை தி ஆன்டீரியர் பிட்யூட்டரி. ஆன்டீரியர் பிட்யூட்டரி பிட்யூட்டரியினுடைய முன்பகுதி, போஸ்டீரியர் பிட்யூட்டரி பிட்யூட்டரியினுடைய பின்பகுதி. ஸோ அந்த முன்பகுதியில் FSH LH. FSHனா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், LH அப்படின்னா லூட்டினேசிக் ஹார்மோன். போத் ஹார்மோன் செக்ரேட்டட் ஃப்ரம் தி ஆன்டீரியர் பிட்யூட்டரி. ஸோ அந்த டயக்ராம் பார்க்கலாம். இங்கே பாருங்க டயக்ராமு. ஃபர்ஸ்ட் 2 lines are here, isn't it? 2 lines இருக்குதுங்க, 2 lines. ஸோ green lines and red lines. So red line indicate the luteinizing hormone. Green line, this green line, சரிங்களா, அந்த சிவப்பு கலர் கோடு வந்து நம்மளுக்கு லூட்டினேசிங் ஹார்மோனை சுட்டி காட்டுது. as well as green color marking, green color line, சரிங்களா, பச்சை கலர் கோடு வந்து நம்மளுக்கு ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை சுட்டி காட்டுது. சரிங்களா, ஸோ இப்போ இங்கே பாருங்க ஒரு நிமிஷம். இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இனிஷியல் ஸ்டேஜில், அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஃபாலிக்கல் க்ரீன் கலர் மார்க்கிங் ரொம்ப அதிகமாக போதா மேலேங்க பார்த்தீங்களா, க்ரீன் நல்லா கொஞ்சம் லைட்டாக பீக் ஆகி அவர் அப்படியே கீழே வந்து லைட்டாக பீக்காக அப்படியே போகுதுங்களா. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் மார்க்கிங், ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலில் கொஞ்சம் அப்படியே லைட்டாக டவுன் ஆகி, லூட்டினஸ் முதல்ல ரொம்ப டவுனாக இருக்குது, அப்புறம் போப்போ லைட்டாக கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து நல்ல பீக் லெவல் உச்சத்தை LH எழுச்சின்னு பார்த்தோம்னா LH சர்ஜ்னு அந்த கண்டிஷன் போது பாருங்க, உச்சத்துக்கு போது பாருங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி அப்வர்டு நல்லா மேலே தூக்கி ஏறிக்குது பார்த்தீங்களா, அப்படி இது வந்து LH சர்ஜ்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா லியூட்டில் ஃபேஸில் வந்து ஃபேமஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகுது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி பார்த்தீங்களா அப்படியே போட்டுட்டு பாருங்க. ஸோ அப்படியே போகுதுங்களா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரீன் கலர் மார்க்கிங் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ரெண்டாவது வந்து 14th day LH சர்ஜ் ட்ரிகர் ஓவுலேஷன். ஸோ 14th டேல பார்த்தீங்கன்னா LH சர்ஜ், LH வந்து உச்சத்தை அடைகிறது. 14வது நாளில் LH வந்து சர்ஜ் உச்சத்தை அடைகிறது. ட்ரிகர் அது என்னத்தை தூண்டுது, ஓவுலேஷனை தூண்டுது. LH எழுச்சி காலத்தின் 14ஆம் நாளில் அண்டம் விடுபட தூண்டுதல். அதுக்கடுத்து இந்த இது பார்த்தீங்கன்னா லூட்டினேசிங் ஹார்மோன் கொடுத்துருங்களா. ஸோ இந்த டயக்ராம் நல்லா பார்த்துங்க, ரொம்ப ஈஸியான டயக்ராமு. வாங்க அடுத்த டயக்ராம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கட்டிங் இஸ் ஈவென்ட்ஸ் இன் த ஓவரி. பி அண்டக நிகழ்வுகள் பார்க்கலாம். ஈவென்ட்ஸ் இன் த ஓவரி. சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. ஸோ அண்டக நிகழ்வுகள் தமிழில் சொல்லுவோம். தமிழ் என்ன சொல்லுவாங்க, அண்டக நிகழ்வுகள் அப்படிமோ. ஈவென்ட்ஸ் இன் த ஓவரி தமிழில் வந்து அண்டக நிகழ்வுன்னு சொல்கிறோம். வாங்க உள்ள போல என்ன நடக்குது. ஸோ
This is the graphene follicle, isn't it? That means primary follicle. After the menstruation, the empty ovary form a develop a primary follicle. This is the primary follicle. Okay, understood? This is the primary follicle. Primary follicle undergo a maturation. So it undergo growth. So the growth every day going on. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இந்த சிறுசாக இருந்த ப்ரைமரி ஃபாலிக்கில் இப்போ லைட்டாக டெவலப் ஆகுதுங்களா? ஸோ அப்படியே டெவலப் ஆகிட்டு ஒரு செகண்டு, தேர்டு, ஃபோர்த் வந்துருச்சுங்களா? ஸோ இந்த 4 ஸ்ட்ரக்சரையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா செவரல் ஃபாலிக்கிள் ஸ்டார்ட் க்ரோவிங், பல நுண்பை செல்கள் வளர்ச்சிருக்கு. அந்த பிரைமரி ஃபாலிக்கிள் சொன்னோம் இல்லைங்களா? பிரைமரி ஃபாலிக்கிள் இமீடியட்லி டெவலப் இன்ட்டு கிராஃபின் ஃபாலிக்கிள்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இந்த அவுட்டர் கவரிங் வந்து கிராஃபின் ஃபாலிக்கிள், ரெட் கலரில் இருக்கிறீங்களா, இது கிராஃபின் ஃபாலிக்கிள். ஸோ உள்ளே வந்து எக் நல்லா ப்ரொடக்டிவாக இருக்குது, நல்லா பாதுகாப்பாக இருக்குது பாருங்க. ஸோ 1 2 3 4 4 இந்த 4 ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுவாங்க? செவரல் ஃபாலிக்கிள் ஸ்டார்ட் க்ரோவிங். அப்படியே வந்து சிறுசாக இருக்குது, லைட்டாக மெச்சூர் ஆகுது. இது அதோட கொஞ்சம் சைஸ் பெருசாக, இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 4 ஸ்டேஜ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மெச்சூர் ஃபாலிக்கிள். சரிங்களா? சிங்கிள் மெச்சூர் ஃபாலிக்கிள் நல்லா பெரிய ஃபாலிக்கிள்னு சொல்லுவோம். பெரிய ஃபாலிக்கிளாக மாறிடுச்சுங்களா அது? சரிங்களா? இது வந்து மேலே இருக்கிற கிராஃபின் ஃபாலிக்கிள், உள்ள இருக்கிறது எக்கு. அதுக்கடுத்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இம்மீடியட்லி ஓவலேஷன் ப்ராசஸ் ப்ரொசீடு. ஸோ ஓவலேஷன் ப்ராசஸ், முட்டை அணுக்கள் வெளிப்படுதல், வெளியே வரக்கூடிய நடக்கிறது. பாரு ஓவலேஷன் பாருங்க. ஓவலேஷன் அண்டம் விடுபடுதல். ஸோ திஸ் த அவுட்டர் ரெட் கலர் லைன் இஸ் வாட்? ஸோ திஸ் ரெட் கலர் லைன் இஸ் கிராஃபின் ஃபாலிக்கிள். ஸோ த கிராஃபின் ஃபாலிக்கிள் இஸ் ரப்சர்டு, உடைக்கப்பட்டது. யார் உடைச்சா? லூட்டின் உடைச்சிருச்சு. உடைச்ச உடனே விச் ஒன் இஸ் ரிலீஸ் அவுட்? எக் இஸ் ரிலீஸ் அவுட். எக் வெளியே வந்துருச்சா? எக்கு வந்து இங்கிலீஷில் ஓவான்னு சொல்லுவோம். சரிங்களா? எக் இங்கிலீஷில் ஓவான்னு சொல்லுவோம். அப்போ ஓவா வெளியே வர்றது ஓவலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்டம் விடுபடுதல். அண்டம்ங்கிறது ஓவா. ஸோ வெளியே வந்துருச்சுங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது திஸ் எக்ஸ்பெல் அவுட் ஆஃப் egg cells. So the egg cells finally move to peritoneal cavity, already you know. So the empty graphene follicle developed into what? Corpus luteum. Okay, so the empty this is corpus luteum. This is graphene follicle. Graphene follicle finally developed into corpus luteum. So once the fertilization event is not found in the female body, automatically so this corpus luteum transformed into corpus albicans. Okay, this is scar tissue. Okay, this is the second stages. Let me move to next diagram part. So next so the start several follicles start growing. So in this stage is actually follicular phase. இது என்ன சொல்லுவோம்? follicular phase னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது next ovulation up to corpus albicans. இது வரைக்கும் நாம என்ன சொல்லுவோம்னா it is called luteal phase னு சொல்றோம். சரிங்களா? ovulation வந்து corpus albicans வரைக்கும் commonly considered as what? luteal phase னு சொல்றோம். ஸோ அதே சமயத்தில் இது என்ன சொல்லுவோம்? நம்ம several folliclesல இருந்து several follicles start growing இந்த அட்லீஸ்ட் இந்த சிங்கிள் மெச்சூர் ஃபாலிக்கிள் வரைக்கும். ஸோ ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஓவேரியன் ஹார்மோன். வாட் இஸ் நெக்ஸ்ட் ஹெட்டிங்? ஓவேரியன் ஹார்மோன்ஸ். என்னென்ன ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டயக்ராம் இஸ் ஓவேரியன் ஹார்மோன், அண்டக ஹார்மோன்கள். 2 ஹார்மோன் ஒன்று தெரியும் இல்லைங்களா? ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான். அதை பற்றி பார்க்கலாம் பாருங்க. ஸோ ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ இது டயக்ராம். The red color dot is progesterone. So shadow, pencil shadow marking is progesterone. Okay, so initially the red line actually move as நார்மல் வே, ஒரு சாதாரண டவுன்வர்டு பாதையில் பயணிக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே போப்போ என்னாச்சுங்க, ரொம்ப ஒரு பாப்புலராக போகுது. மேலப்போ நல்லா ஓரளவு ப்ரொஜெஸ்ட்ரான் பீக் ஆகுது. அதுக்கடுத்து க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா, சரிங்களா, இந்த க்ரீன் லைன் வந்து நம்மளுக்கு ப்ரொஜெஸ்ட்ரானை கூட சுட்டி காட்டும். சரிங்களா? இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இந்த ஷேடோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த குறிப்பிட்ட இடத்துல. ஸோ இதனால் பார்த்துங்க டயக்ராமு. ஸோ அப்படி பாருங்கள். ஸோ இந்த ரெட் டாட் வந்து ஈஸ்ட்ரோஜன். ஸோ ஷேடோ மார்க்கிங் இஸ் வாட்? progesterone. Shadow marking is progesterone. Okay, the அண்டக ஹார்மோன்கள். Next is events in endometrium. Events in the endometrium of the uterus. சரிங்களா? ஈவெண்ட்ஸ்னா நிகழ்ச்சிகள், எண்டோமெட்ரியம்னா யூட்ரஸ் உள்பதி. யூட்ரஸினுடைய எண்டோமெட்ரியம் கூட ஈவெண்ட்ஸ். சரிங்களா? கருப்பையின் எண்டோமெட்ரியத்தில் நடைபெறும் நிகழ்வுகள். அது எப்படின்னு பாருங்க.
இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து டேஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன், புரியுங்களா? 1 2 3 4 5 இந்த திஸ் ஆர் நம்பர் டேஸ். ஸோ திஸ் 1 2 3 நம்பர் இண்டிகேட் டேஸ். கிட்டத்தட்ட எத்தனை நாள் சுட்டி காட்டிக்கிறேன்? அப் டு 28 டேஸ் இல்லைங்களா? ஸோ 28 டேஸ்க்கு ஒருக்கா நடக்கிற நிகழ்ச்சி இது என்னங்க? ஸோ மென்சுரல் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த மென்சுரல் சைக்கிளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 1 to 5 இல்லைங்களா? ஸோ 1லேருந்து 5 நாட்கள் வரைக்கும் 1 to 5 இட் இஸ் கால்ட் அஸ் மென்சுரல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 6லேருந்து அப் டு 14th வரைக்கும் ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த 15 to ஸோ அந்த பின்னாடி வரக்கூடிய ஸ்டேஜ் லூட்டில் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். பின்னாடி வரக்கூடிய ஸ்டேஜில் என்ன சொல்லுவாங்க? லூட்டில் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். குறித்த டேஸ் கரெக்டாக இருக்குது பாருங்கள், கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கங்க, சரிங்களா? உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஸோ இந்த அப்வர்டு லைன் இருக்குல்ல, இது வந்து திக்கனிங் ஆஃப் த எண்டோமெட்ரியம் இல்லை, திக்கனிங் ஆஃப் த எண்டோமெட்ரியம், திக்கனிங் ஆஃப் த எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம். அப்வர்ட் லைன் என்ன சொல்லுவாங்க? திக்கனிங் ஆஃப் த எண்டோமெட்ரியம். அப்வர்ட் லைன் என்ன? திக்கனிங் ஆஃப் எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம் தடிமன் அடைதல். ஸோ நாட்கள் இதில் பாருங்கள், இந்த மேலே இந்த ரெட் கலர் ஒரு பல்ட் ஸ்ட்ரக்சர் இல்லை, ஊதிய ஸ்ட்ரக்சர், இது ப்ளீடிங் அண்டு ஸ்லக்கிங், ரத்தப்போக்கு மற்றும் எண்டோமெட்ரியம் சுவர் உரி. ஸ்லக்கிங்னா உரிதல், சரிங்களா? அந்த எண்டோமெட்ரியத்தின் உள்பகுதி சிதைஞ்சு உரிதல், அது வந்து என்ன சொல்லுவோம்? சுவர் உரிதல் அப்படிங்கிறோம், ஸ்லக்கிங்னு சொல்லுவோம். ப்ளீடிங்னா ரத்தப்போக்கு. ஸோ ரத்தப்போக்கும் ஸ்லக்கிங் நடக்கிறது வந்து இது இந்த ரெட் கலர், இது வந்து ரெட் கலர் இருக்குல்லையே இது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி ஃபர்தராக 1 to 5 days அந்த நிகழ்ச்சி நடக்குது. 1 to 5 days. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பிரைமரி ஃபாலிக்கல் டெவலப் ஆக கொடுத்துருவாங்க பாரு, அப்படியே மேலே போய் 6th 7th 8th அப்படியே அந்த பிரைமரி ஃபாலிக்கல் கொஞ்சமாக டெவலப் ஆகக்கூடிய நிகழ்ச்சி எண்டோமெட்ரியனுடைய. இதெல்லாம் எண்டோமெட்ரியத்தினுடைய இன்னர் சைடு வந்து நல்லா க்ரோத் ஆகக்கூடியது. ஸோ ரீஜெனரேஷன் ஆகக்கூடிய ஸ்டேஜ் இது. ஸோ இன்சைடு இந்த ரெட் கலர் லைன், ஓகே, திஸ் ரெட் கலர், ஆல் ரெட் கலர் அப்வர்டு லைன்ஸ் ஆர் இண்டிகேட் ஆக்சுவலி பிளட் வெசல்ஸ், வந்து ரத்த குழாயை சுட்டி காட்டுது. இதெல்லாம் பிளட் ரத்த குழாய். இது ஒரு பிளட் வெசல். இந்த மாதிரி நிறைய ரத்த குழாய் இருக்கு பாருங்களேன், 1 2 3 இந்த மாதிரி நிறைய ரத்த குழாய், சரிங்களா? ஸோ அப்போ 6th கிட்டத்தட்ட 14 நாள் வரைக்கும் ஃபாலிகுலர் ஃபேஸ், 14th வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 15th to 28th அப் டு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைலி ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ், அதாவது 1920s ஹைலி ப்ராலிஃபரேட்டட் அண்ட் வாஸ்குலரைஸ்டு எண்டோமெட்ரியம். ஹைலி ப்ராலிஃபரேட்டட், சரிங்களா? வாஸ்குலரைஸ்டு, ஹைலி ப்ராலிஃபரேட்டட் வாஸ்குலரைஸ்டு, சரிங்களா? வாஸ்குலரைஸ் அப்படின்னா ரத்த குழாய்கள் நிறைந்த அந்த எண்டோமெட்ரியத்தில். இந்த எண்டோமெட்ரியம் வி கேன் சி அட் தி ஸ்டேஜ் லாட் ஆஃப் பிளட் வெசல்ஸ் ஆர் ஆக்குபை. நிறைய பிளட் வெசல்ஸ் இந்த இடத்துல நிறைய ஆக்குபை ஆகிருக்கும். அதனால ஹைலி நிறைய பெருக்கத்திற்கு பெருக்க நிலையுடன் கூடிய ரத்த குழாய்கள் நிரம்பி எண்டோமெட்ரி உட்சுவர்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கு இந்த இடத்துல. அதை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணுங்க, தெளிவாக கவனமாக அதை பார்க்கணுங்க, சரிங்களா? ஸோ பெருக்க நிலையுடன் ரத்த ஓட்டம் நிரம்பி எண்டோமெட்ரி உட்பகுதின்னு சொல்கிற கீழ்ப்பகுதி. ஸோ இது வந்து ஸோ ஸ்ட்ரக்சர் அண்டு ஸ்டேஜஸ் இன் த மென்சுரல் சைக்கிள். ஸோ 4 stages இருக்குது. டயக்ராம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் டயக்ராம் ஆல்சோ ask as a 5 mark. Don't forget it, mark it. ஸோ let me move to next topic. ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் மென்சுரல் ஹைஜீன். ஸோ தமிழில் வந்து என்ன சொல்லணும்னா மாதவிடாய் சுகாதாரம்னு சொல்லுவோம். ஸோ தமிழில் மாதவிடாய் சுகாதாரம் அப்படிங்கிறோம். ஸோ மென்சுரல் ஹைஜீன். ஸோ மென்சுரல் ஹைஜீன் இஸ் வெரி எசென்சியல் ஃபார் ஃபீமேல் டியூரிங் மென்சுரேஷன். ஸோ ஃபீமேல் பாடியில் ரத்தப்போக்கு ஏற்படும் மாதவிடாய் நடக்கும்போது ஸோ ஹைஜீன் இஸ் வெரி எசென்சியல். Why do they need hygiene means? Listen here. What are the uses of hygiene? Okay, so menstrual hygiene is vital for, பெரிய அளவில் எதுக்கு தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொவைட் குட் ஹெல்த், சரிங்களா? நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்குகிறது. வெல்பீயிங், நல்ல உடல்நலத்தை இந்த பெண்ணுக்கு தருகிறது. பாருங்க, குட் ஹெல்த் நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது. வெல்பீயிங் நல்ல உடல் நலத்தை தருகிறது. டிக்னிட்டி ஒரு கண்ணியத்தன்மை அந்த பெண்ணுக்கு வழங்குகிறது. டியூரிங் மென்சுரேஷன் எம்பவர்மெண்ட் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்குகிறது. ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் உமன் அந்த ஃபீமேலுக்குரிய படைப்பு திறனை வலுப்படுத்துகிறது. திஸ் ஆர் த மேஜர் யூசஸ் ஆஃப் மென்சுரல் ஹைஜீன். ஸோ த மென்சுரல் ஹைஜீன் இஸ் வைட்டல் ஃபார். அப்போ ஏன் வந்து ஃபீமேல் வந்து மென்சுரல் டைமில் ஹைஜீனாக ஒரு தூய்மை இருக்கணும். மென்சுரல் சைக்கிள் நடக்கிறப்ப மென்சுரேஷன் நடக்கும்போது ஏன் ஹைஜீனுக்கு இதை. ஸோ வாட் ஆர் தட்? குட் ஹெல்த், வெல்பீயிங், டிக்னிட்டி, எம்பவர்மெண்ட், ஸோ ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் உமன். ஸோ குட் ஹெல்த் ஆரோக்கியம், வெல்பீயிங் நல்ல உடல் நலம், டிக்னிட்டி கண்ணியம், எம்பவர்மெண்ட் அதிகாரம் செலுத்துதல், ப்ரொடக்டிவிட்டி படைப்பு மட்டும் தருகிறது. ஸோ த இம்பேக்ட் ஆஃப் பூர் மென்சுரல் ஹைஜீன். ஒருவேளை அந்த மென்சுரேஷன் நடக்கிறப்ப ஃபீமேலோட மாதவிடாய் நிகழ்ச்சி நடக்கும்போது புவர்
மென்சுரல் ஹைஜீன். சரிங்களா, சரியான முறையில் அவங்க வந்து ஹைஜீனை இல்லை அப்படின்னா என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்கன்னு பாருங்க. ஹைஜீன் இன் கேர்ள்ஸ் இஸ் இன்க்ரீஸ் ஸ்ட்ரெஸ் லெவல். இன்க்ரீஸ்னு அதிகமாகுது. எது அதிகமாக? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அதிகரிக்கிறது. இன்க்ரீஸ்டு ஸ்ட்ரெஸ் லெவல், இன்க்ரீஸ்டு ஃபியர், ரொம்ப அதிக பயம் வந்துரு. எம்ப்ராஸ்மெண்ட், எம்ப்ராஸ்மெண்ட் அப்படின்னா சங்கடம், மனசுக்கு ஒரு சங்கடம் உருவாதல். அண்ட் டியூரிங் மென்சுரேஷன், ஸோ பிளட் ப்ளீடிங் அப்போ பயங்கர ஸ்ட்ரெஸ் வருது, ஃபியர் வருது, எம்ப்ராஸ்மெண்ட் வருது. ஸோ திஸ் கேன் கீப் கேர்ள்ஸ் இன்ஆக்டிவ். ஸோ இதனால் அந்த கேர்ள்ஸ் வந்து, அந்த பெண் வந்து, அந்த குழந்தைகள் வந்து என்ன ஆகுது? இன்ஆக்டிவ், செயலற்று போகிறார்கள். டியூரிங் சச் பீரியட் லீடிங் டு, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா டியூரிங் லீடிங் டு ஆப்சன்டிஸ் ஃப்ரம் ஸ்கூல். ஸோ ஸ்கூலுக்கு வந்து லீவ் போட்டுறாங்க, ஆப்சண்ட் ஆயிடுறாங்க அப்படிங்கிறாங்க. பாங்க அடுத்து என்ன பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பிரச்சனைலேருந்து விடுபடுறக்கு அந்த ஃபீமேல் என்ன பண்ணலான்னு பாருங்க. ஸோ அந்த கேர்ள்ஸ் clean and safe material for menstrual management. ஓகே, ஸோ இந்த மென்சுரல் இந்த மாதவிடாயை பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா க்ளீன், சுத்தமான, தூய்மையான, சேஃப், பாதுகாப்பான சில மெட்டீரியல்ஸ் ஆக்சுவலி செல் இன் த மார்க்கெட், மெடிக்கல் ஷாப் அண்ட் சம் அதர் ஷாப். ஓகே, யூ கேன் கலெக்ட் தட் சேஃப் அண்ட் க்ளீன் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ தட் கேன் give empowerment to you. So clean and safe materials for menstrual management. What are that? First one is absorbable clothing material. உறிஞ்சும் துணிகள் விற்கிறாங்க, அது வாங்கிக்கலாம். சானிட்டரி நாப்கின், விடாய்க்கால அணியாடை. பேட்ஸ், விடாய்க்கால பஞ்சு பட்டை. tampons, விடாய்க்கால உறிஞ்சு பஞ்சு. menstrual cup, மாதவிடாய் கோப்பை. So this kind of materials actually found in market. Okay, so anywhere, anytime you can move to collect that. ஓகே, வாட் ஆர் தட்? அப்சார்பபிள் உறிஞ்சக்கூடிய கிளாத்திங், துணி பொருட்கள் இருக்குது. அப்சார்பபிள் கிளாத்திங் மெட்டீரியல். சானிட்டரி நாப்கின்ஸ், விடாய்க்கால அணி ஆடை. பேட்ஸ், விடாய்க்கால பஞ்சு பட்டை. பேட்ஸ். tampons, விடாய்க்கால உறிஞ்சு பட்டை. menstrual cups, மாதவிடாய் கோப்பை. ஸோ திஸ் ஆர் ஆல் ஃபவுண்ட் இன் தி மார்க்கெட். ஸோ all females and girls utilize that. Okay, next, changing sanitary materials 4 to 5 hours. சரிங்களா, ஆன் த பேஸ் ஆஃப் அவர் பாடி கண்டிஷன்ஸ், தன்னுடைய பாடி கண்டிஷனை பொறுத்து, பாடி என்ன கண்டிஷன் இருக்குதோ அதை பொறுத்து 4 to 5 hours, 4 to 5 மணி நேரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணிக்கலாம், அந்த நாப்கின்ஸும் அந்த க்ளீன் அப்சார்பல் மெட்டீரியலை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி பண்ணினா என்ன கிடைக்கும் அந்த ஃபீமேலுக்கு? ஸோ ப்ரொவைட்ஸ் கம்ஃபர்ட், ஒரு வசதியை கொடுக்கும். அந்த பெண் உடம்பு வந்து வசதியை கொடுக்கும். கிளீன்லெஸ், ஒரு தூய்மையாக இருக்கிற மாதிரி அந்த ஃபீமேல் வந்து ஃபீல் பண்ணலாம். அண்ட் ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பை கொடுக்கறது. ஃப்ரம் தி இன்ஃபெக்ஷன், ஸோ நோய் தொற்றிலிருந்து ஒரு பாதுகாப்பை வழங்குகிறது. அதனால் 4 to 5 hours இருக்கா. ஸோ அந்த க்ளீன், சேஃப், அப்சர்வ் மெட்டீரியலை ஸோ நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி இருந்து என்ன ஆகுது? கம்ஃபர்ட்டை கொடுக்குது, க்ளீன்லெஸ் கொடுக்குது, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன் எடுக்குது. இட் ஆல்சோ ஹெல்ப் இன் என்ஹான்சிங் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் உமன் டியூரிங் பீரியட். ஸோ இந்த பீரியடில் என்ஹான்சிங், அதிகரித்தல் எதை அதிகரிக்குது? குவாலிட்டி, அந்த பெண்ணுடைய தரத்தை அதிகரிக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபீமேலுடைய தரம் வந்து அதிகரிக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ யூஸ்டு சானிட்டரி நாப்கின்ஸ், அடுத்த பிரச்சனை பாருங்க. யூஸ்டு சானிட்டரி நாப்கின் ஷுட் பி ராப்டு இன் பேப்பர். கண்டிப்பாக அந்த பயன்படுத்தப்பட்ட அந்த நாப்கின்ஸ், அந்த க்ளீன் சேஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குங்களா, பயன்படுத்தியாச்சு இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி பேப்பரில் சுற்றிடணும். ராப்டுன்னா சுற்றுதல், பேப்பரில் சுற்றி அண்டு டிஸ்போசர், அப்புறம் தான் தூக்கி அக்கடை வீசணும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஃபைனலாக ரேப்டு, பேப்பரில் சுற்றணும் இல்லைங்களா, ரேப்டு இன் பேப்பர் அண்ட் டிஸ்போசல், சுத்தப்பட்டது. அதே சமயத்தில் அந்த மாதிரி பயன்படுத்திட்டு ஷுட் நாட் பி த்ரோன் இன் ஓப்பன் ஏரியா. ஸோ பப்ளிக் பிளேஸில் அந்த வேஸ்ட்டை வீசாதீங்க. சரிங்களா, ஷுட் நாட் த்ரோன் வீசுதல் இன்டு ஓப்பன் ஏரியாஸ். ஆர் ட்ரைன் பைப் ஆஃப் த டாய்லெட்டில் அந்த கழிவுநீர் வடிகிறதுக்கான சில பைப் இருக்குன்னு அதுக்குள்ளே போடாதீங்க. தயவுசெய்து அதில் போடாதீங்க. அதுக்குன்னு தனி ஏதாவது எக்யூப்மெண்ட்டை வச்சு அதுக்குள்ளே போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஷுட் நாட் பி த்ரோன் இன் ஓப்பன் ஏரியா ஆர் ட்ரெயினா வடிதல், பைப்புனா அந்த குழாய். சரிங்க, டாய்லெட்டில் வடிகுழாயில் போடாதீங்கிறாங்க. அதுக்கடுத்தது ஃப்ளஷிங் அப்படின்னா வீசுதல். வீசுதல் போடுதல் ஆஃப் சானிட்டரி நாப்கின்ஸ் இன் த ட்ரெயின் பைப்ஸ். சரிங்களா, ஸோ அந்த வடிகுடி பைப்பில் போடாதீங்க. ஸோ சம்டைம்ஸ் இன் கேஸ் யூ ஆர் த்ரோன் இன்சைட் த நாப்கின்ஸ் into the toilet pipes, so cause choking, சிக்கி கொள்கிறது. அந்த மாதிரி அந்த யூஸ் பண்ண சானிட்டரி நாப்கின் சிக்கிடுச்சுன்னா leads to cause choking, சிக்கி கொள்கிறது. ஸோ ஆஃப் த ட்ரைனேஜ் லைன் லீடிங் டு வாட்டர் பொல்யூஷன் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ தட்ஸ் ஆல் ஹென்சல் ஹைஜீன். நெக்ஸ்ட் மெனோபாஸ். ஸோ மெனோபாஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜஸ். மெனோபாஸ், மாதவிடாய் நிறைவு. ஸோ ரீப்ரொடக்டிவ் லைஃப் ஆஃப் த ஃபீமேல் இஸ் கம்ப்ளீட்டட், finished. ஸோ ஹியர் menstrual cycle is arrested, same time ovulation also arrested. Okay, listen, menopause is the phase in woman life when ovulation, menstruation stops. So menopause ங்கிறது மாதவிடாய் நிறைவு. இதுக்கு
பேரை வந்து மென்சுரல் சைக்கிள் நடக்காது, மாதவிடாய் நடக்காது. மெனோபாஸ் இஸ் த பேஸ் இன் இஸ் உமன் லைஃப் வென் ஓவுலேஷன் அண்ட் மென்சுரேஷன் ஸ்டாப். ரெண்டு ஸ்டாப் ஆயிரும். ஓவுலேஷன் முட்டையணுவாக்கம் இருக்காது, மென்சுரல் சைக்கிள் ஸ்டாப். இதோட சரி மலடு. சரிங்களா? ஸோ த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மெனோபாஸ் 45 to 50 இயர்ஸ். 45 50 வருஷத்துக்குள்ள, 45 வருஷத்துல தொடங்கி 50 வருஷத்துல ஏதாவது ஒரு இன்பிட்வீன் டைம்ல நிச்சயமா அந்த ஃபீமேல் வந்து மெனோபாஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, டச் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது ஃபீமேல் இன்ஃபர்டைலா மாறிடுவாங்க. ஸோ இட் இண்டிகேட் த பெர்மனன்ட் செசேஷன் ஆஃப் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஓவரி பிரைமரி ஃபங்க்ஷன், முதன்மை ஃபங்க்ஷன் என்ன? ஓவரிஸ்ல ஓவுலேஷன், எக் ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டா பெர்மனன்ட்லி சீஸ்டு. பெர்மனன்ட் என்னது? பெர்மனன்ட் அப்படின்னா நிரந்தரமாக, செசேஷன் அப்படின்னா தடுக்கப்படுகிறது. அப்போ பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஓவரி இஸ் பெர்மனன்ட்லி சீஸ்டு. ஓகே, ஸோ மெனோபாஸ் இஸ் கம்ப்ளீட்டட். திஸ் 3 மார்க்.